அண்ணியா கர்மி எல்லாரும் எப்படி தான் இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து வீமென் குக் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். க்ரூவல் மாஃபியாஸ் லவ் பார்ட் 10. அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோ. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோ, ஓகேவாடா? அண்ட் கமெண்ட்டு மஸ்டடா. அண்ட் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இல்லை நேஹா, எனக்கு என்னமோ இது தப்பாக படுது. உங்களை வச்சு நான் ஏதோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் தான் ஜிம்மின் மேலே ஃபால் ஆகிட்டேன். பட் உங்களையும் இதில் நான் இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. நான் ரூஹிக்கிட்டேயும் சொல்லிடுறேன். இப்போ தான் ஜங்கு கூட டேட் போனேன். எனக்கு தெரியும், நான் பார்த்தேன் மேலே டெரஸில் இருந்து ட்ரெஸ்ஸை காய வைக்கும்போது. என்னமோ பயமாக இருக்குது. இல்லைக்கா, நீ மட்டும் கஷ்டப்படாத, உனக்காக நாங்கள் இருக்கோம். எதுக்கு நீ தனியாக கஷ்டப்படணும்? இல்லைம்மா, எனக்கு இது தப்பாக படுது. என் லைஃப் மட்டும் போகட்டு, உங்கள் லைஃப் இதில் நான் இன்வால்வ் பண்ணல. அக்கா ப்ளீஸ், இந்த மாதிரி பிரித்து பேசாத. நீ வேண்டாக்கா. எதுக்கு இந்த மாதிரிலாம்? நம்ம விட்டுடலாம், நம்ம சியோலே போயிடலாம். இங்கே வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜிமின் அண்ணா பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. பட் டேயாங் என்னை உண்மையாக லவ் பண்ணுறான். என்ன சொல்கிறேனேஹா? ஆமாம், டேயாங் என்னை உண்மையாக லவ் பண்ணுறான். உனக்கே தெரியும்ல, அவன் வந்து எந்த பொண்ணுங்கள ஜிமின் மாதிரி கிடையாது. ஜஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறான். ஆனால் அவன் எனக்காக இன்னைக்கு அவன் வீட்டுக்கு நான் போனேன். என்னை ஒரு குழந்த மாதிரி பார்த்தாக்கா. இந்த மாதிரி யாருமே நம்மளை பார்த்துருக்க மாட்டாங்களோன்னு தோணுச்சு. நானே அவன் மேலே ஃபால் ஆகுற மாதிரி இருக்குது. வேண்டாம், ஒருவேளை நான் அவன்கிட்ட போயிட்டு நீ எப்படி ஜிமினை நான் லவ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், அது மாதிரி நான் டேங்கா லவ் பண்ணி ஏதாச்சும் ஹர்ட் ஆகிடுவேன்னு பயமாக இருக்குக்கா. நம்ம போயிடலாம், நீயும் வா. நான் அண்ணக்கிட்ட கால் பண்ணி சொல்கிறேன். இதெல்லாம் வேண்டாம், நம்ம அண்ணக்கிட்ட சொல்லி ப்ராப்பராக இதெல்லாம் பார்க்கலாம். இவர் வீடியோ எடுத்தேன்னு சொன்னல, அந்த ஆதாரமே போதும். ஆனால் இங்கே பாரு நேஹா, அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீயும் ரூஹியும் சியோல் போயிருங்க. இல்லைக்கா, நீ இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம். இங்கே பாருமா, இது ரொம்ப இஷ்யூ ஆகும். உன்கிட்ட நான் இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. நீ இல்லைக்கா, எனக்கு எதுவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இன்னைக்கு டேங் என்கிட்ட நடந்தது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குக்கா. நான் அவன் மேலே ஃபால் ஆகிட்டேன். அவன் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். இன்னும் ஒரு நாள் அவன் கூட போயிருந்தேன்னு வையேன், அவனை நான் லவ் பண்ணிடுவேன். அவன் பண்ணுற தப்புக்கு நானே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேண்டாக்கா, நம்ம போயிடலாம். நீ போகிற? இல்லைக்கா, நான் போக மாட்டேன். நீ இல்லாட்டி நான் போகவே மாட்டேன். அப்படி இல்லைன்னு வெயி, அவ்வளோதான் அப்படின்ட்டு நேஹா போயிடுறா. ஷாக் என்ன பண்ணுறேன்னு தெரியல. நம்ம தலையிலே கை வச்சுட்டு என்ன பண்ணுறது, நம்ம ஜிம்மிக்கிட்ட போகலாம், போய் பேசலாம். அவன் நம்ம லவ் பண்ண வைக்கணும். அவன் தான் நம்ம லவ் பண்ண மாட்டேங்கிறான்ல. எப்படியாச்சும் லவ் பண்ண வச்சாச்சும் ஏதாச்சும் இதில் நம்ம ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்கும். அவனை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு ஷா ரெடி ஆகுறா. பட் இந்த சைட் ஜங்குக் தான், ஏய் என்னாடி ஐஸ்கிரீமே சாப்பிட்டுட்டு இருப்பியா? எனக்கு கொஞ்சம் இல்லையா? உனக்கு வேண்டாம், போய் வாங்கி சாப்பிட்டுக்கோ. எதுக்கு என்கிட்ட கேட்குற? குட்ரி இல்லை, முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. பட் ஜங்குக் அவள் நெக் அப்படியே பிடிச்சிட்டு கிட்ட எடுத்து அவள் லிப்ஸோட அவன் லிப்ஸை போய் அட்டாச் பண்ணி அப்படியே லிக் பண்ணி மவுத்துக்குள்ளே ஐஸ்கிரீம்லாம் அப்படியே எடுக்கிறான். ரோஹினா அப்படியே ஷாக்டாக ஜங்குக்கை பார்த்துட்டு, அட பாவி, ஐஸ்கிரீமை சாப்பிட்டானு அப்படின்ட்டு ஜங்கை பார்த்து முறைச்சிட்டு, லாஸ்ட்டு பைட்டு தான் வச்சேன், எதுக்குடா என் ஐஸ்கிரீமை பிடுங்கி சாப்பிட்டேன் அப்படின்ட்டு ஜங்கை போட்டு அடிக்கிறா. ஏய், உனக்கு கிஸ் பண்ணியிருக்கேன் அது தெரியல, உனக்கு நான் உன் ஐஸ்கிரீமை சாப்பிட்டதாண்டி தெரியுது. ஆமாம், கிஸ் பண்ணல ஃப்ராடு பையலு அப்படின்ட்டு அவனை போட்டு அடிக்கிறா. ஏய் ஆடி, இதெல்லாம் அப்படி தாண்டி ஒரு மாதிரி வைபு நல்லா இருக்கும்டி. இதெல்லாம் நீ பார்க்குறது இல்லையா கே ட்ராமாஸ்லாம்? நான் கே ட்ராமாஸ்லாம் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் கிரிஞ்சு. ஏய், நான் பார்த்துருக்கேன்டி. அந்த ஒரு மாதிரி அந்த ஹீரோயினி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவா,
அப்படியே வைப் பண்ணுற மாதிரி லிக் பண்ணி எடுப்பான். செம்மையாக இருக்கும்டி அந்த வைப்பு, எனக்கும் பிடிக்கும். ஓ அப்படியா, சரி சரி, நீ என்னமோ பண்ணு. டைம் ஆச்சு சங்குக்கா. ஏய் ஆடி, வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்ட்டு சங்குக் தான் அப்படியே பைக்கில் ஏற்றிட்டு ஃபாஸ்ட்டாக பைக்கை ட்ரைவ் பண்ணுறான். பட் இந்த சைடு ஷாதா அப்படியே ஜிமினு ஆஃபீஸ் தான் போகிறான். ஜிமினு அங்கே ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜிமினு அசிஸ்டன்ட் தான் வெளில நின்றுட்டு, மேம் நீங்கள், நான் ஜிமினை பார்க்கணும், அவர் இப்போ மீட்டிங்கில் இருக்கார். பரவாயில்ல, எப்போ முடியும் மீட்டிங்? தெரியல மேம், நான் வெயிட் பண்ணுறேன், நான் ஜிமினை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ட்டு ஷா அப்படியே உட்காந்துரா. ஒரு 1 hour அப்படியே போகுது. ஸோ ஜிமின் உள்ளே இருந்துட்டு, என்ன அவன் இன்னும் போகலையா? இல்லை இல்லை பாஸ், நீங்கள் அவளை பார்த்து ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு என்னன்னு தெரியல, அவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு மீட்டிங் வேறு நான் போய் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? சரி உள்ள அனுப்பிச்சிடு, 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஜிமினும் சொல்லிடுறான். ஸோ சாவும் அப்படியே உள்ளே வர்றா. ஜிமின் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஏய் அதான் தெரியுதுல்ல மீட்டிங்கில் இருக்கேன்னு, எதுக்குடி அப்படின்ட்டு கேட்கையும் ஷா அப்படியே வந்து அழுகுறா. ஏய் இப்போ எதுக்கு நீங்கள் அழுதுட்டு இருக்க? சும்மா நீலிக்கண்ணீர். ஓ உனக்கு நான் அழுகிறது நீலிக்கண்ணீர் மாதிரி இருக்கா? நைட்டு என்னையே கொடுத்தேன் எல்லாமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பட் ஏன் ஜிமின், எல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு கண்டுக்கவே இல்லை, ஜஸ்ட் பாடி நீட்ஸுக்காக என்கிட்ட வந்தியா? ஏய் அவ்வளோதான் உனக்கு மரியாதை, புரியுதாடி? புரியுதா? புரியுது ஜிமின், ஆனால் நீ ஏன் ஜிமின் என்னை தள்ளி வைக்கிற? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ என்னை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ என்னை லவ் பண்ணாமல் உன் ஒர்க்கை பார்க்குற. ஏய் உன் மேலே எனக்கு அந்த மாதிரி தாட் வரலடி, அப்போ எதுக்கு என்னை டச் பண்ண? என் லைஃப் உன்னை நம்பி கொடுத்தேன். ஏய் இதுக்கு தான், புரியுதாடி எனக்கு? ஜிமின் ப்ளீஸ், எல்லாமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண நீ லவ் பண்ணுவேன்? இதுக்கப்புறம் என்னால் முடியல ஜிமின், பேசாமல் நான் செத்துறட்டா? செத்தாச்சும் என் லவ் நீ புரிஞ்சுப்பியா ஜிமின்? ஏய் நாடி வயிறாட்டம் பேசிகிட்டு இருக்க, இப்போ என்ன நான் லவ் பண்ணுமா? ட்ரை பண்ணுறேன், புரியுதா? அண்ட் இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கெலாம் வந்துட்டு இருக்காது, புரியுதா? ட்ரை பண்ணுறேன்னா என்ன ட்ரை பண்ணுற? நைட்டு என் கூட ஏய் இருந்தேன், புரியுதா? எனக்கு தெரிலடி, என்னமோ டபுள் மைண்டாகவே இருக்குது. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. நான் யார் என்ன எதுவுமே தெரியாமல் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். லவ் பண்ணுறேண்ணா, நீ எல்லாம் தெரிஞ்சு தான் ஜிமின் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஜஸ்ட் ஆக்டிங் மட்டும்தான். ஏய் நாடி அப்படியே சைலண்ட்டாகவே இருக்க? இல்லை ஜிமின், ஆனால் நீ டபுள் மைண்டாக இருக்கனா எதை மீன் பண்ணுற? உன்னை லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னை பற்றி தெரியாமல் முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் லவ்வுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சிட்டு வரதான் லவ்வா ஜிமின்? என்னாடி கருத்தூசி போடுறியா? அதெல்லாம் கிடையாது. ஓகே, உனக்கு ஈவினிங் வா, நான் உன்னை டேட் கூப்பிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். டேட்டுக்கா? நான் ஒரு கண்ட்ரி போகிறேன். ஸோ அது டேட் இல்லை, பட் நான் பிஸ்னஸ் ரிலேட்டடாக போயிட்டுருக்கேன். ஸோ நீனும் என் கூட வா, ஸோ 2 பேருமே ஒன்றா போகலாம், அங்கே போயிட்டு பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஒரு 1 week, புரியுதா? ஓகே ஜிமின், நான் இப்போவே எல்லாம் போய் பேக் பண்ணட்டா? பேக் பண்ணிக்கோ, நான் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லையும் ஸோ ஷாவும் அந்த இடத்தோட அப்படியே கிளம்பி போயிடுறா. எங்கே போகிறான்? ஆனால் எங்கே போகிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. இப்போ இருக்கிறதே ஐயோ தலைவலியாக இருக்குது. ஆனால் இவன் ஒரு வேளை ஏதாச்சும் டீலிங் பேச போவான் அப்படின்னா இவன் என்ன பண்ணுறானோ எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கான எல்லாமே ப்ரிப்பேர்டாக போகணும். சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஷாவும் அந்த இடத்துல ஹாப்பியாக போகிறா. ஸோ ஜிமின் இதை பார்க்குறான், என்ன இவோ இப்படி ஹாப்பியாக போகிறா?
ரொம்ப லவ் பண்ணுறா போலையே, அதான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. ஆனால் ஏண்டா ஜிமின், இன்னைக்கு அந்த ரூபிக்கிட்ட உன்னால் போகவே முடியல. ஒருவேளை நீ ஷாவை லவ் பண்ணுறியா? கண்டிப்பாக அவளை லவ் தான் பண்ணுவேன். அவளை மாதிரி பொண்ணுலாம் கிடைக்காதுல்ல. அவள் லைஃபே எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா. நேற்று நைட்டு எப்படி லவ் பண்ணுற அவளை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறா. அப்போது ஒரு இன்னும் கொஞ்சம் இறங்கி போகலான்ல, ஏன்டா அப்படி இருக்க அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சரி, நம்ம மீட்டிங்கை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே மீட்டிங் அட்டன் பண்ண போயிடுறான். இந்த சைட் சாதா அப்படியே வீட்டுக்கு வந்து எல்லாமே பார்க் பண்ணிட்டு இருக்கா. அக்கா, என்னக்கா எங்கே போகிறேன்? இங்கே பாரு நேஹா, அக்கா அக்கா நான் வந்து ஜிமின் கூட வெளியே போகிறேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுது இல்லை? இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணு. அக்கா, நீ நீ அங்கே போய்தான் ஆகணுமா? ஆமாம் நேஹா, நான் போய்தான் ஆகணும். இங்கே பாரு, ஜிமின் ஏதோ இல்லீகல் விஷயமாக தான் போகிறான். ஏதோ கம்பெனி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ராஜெக்ட் என்னமோ. ஆனால் அவன் பண்ணுறது ஒரு வேளை இல்லீகலாக இருந்துச்சுன்னா. ஆனால் என்னையும் கூப்பிட்டான். நான் ஏதோ ப்ரூவ் பண்ணுறேன், அப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லையும் அவனை ப்ரூவ் பண்ணு வா என் கூட அப்படின்னு சொல்கிறான். என்னை பற்றி தெரியாமல் நீ எப்படி லவ் பண்ணுவ அப்படியெல்லாம் கேட்குறான். ஒருவேளை அவன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான்னா, புரியுதா அக்கா? ஒருவேளை அவன் உன்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லி உன்கிட்ட லாயலாக இருந்தா நீ என்னக்கா பண்ணுவ? ஏன்டி என்னை போட்டு இப்படி? தெரியல, நான் ஜிமினை லவ் பண்ணேன்னா, ஆனால் என்னால் அவனை மறக்க முடியலதான். பட் நான் ஜிமின் இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கல. அக்கா இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ரூஹியும் வந்துடுறா. ஏய் ரூஹி, எங்கே போனேன்? அது ஜங்கு கூடனா? ஓ, டேட்டிங் போனியா? ஏதாச்சும்? இல்லைக்கா, அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணுறான். என்னடி ஆள் மாதிரி எல்லாருமே லவ் பண்ணுறாங்க, ஜிமினை என்னை லவ் பண்ணுற மாதிரி தான் தோணுது. ஆனால் இங்கே பாருக்கா, நம்ம ஏன் அவங்கள மாட்டி விடன்னு யோசிக்கலாம். அவங்கள இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம வெளியே எடுக்கலாம்ல. இந்த மாதிரி இல்லீகலான பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறத வச்சு நம்ம அதுலேருந்து அவங்கள திருத்தலாம்ல. ரோஹிணி என்ன பேசுகிற நீ? எல்லாம் புரிஞ்சு தான் பேசுகிறியா? ஆமாக்கா, நான் புரிஞ்சு தான் பேசுகிறேன். ஜங்கு ஓகே தப்பு பண்ணியிருக்கலாம், பட் நம்ம அவங்க லைஃப்பில் போனதுக்கப்புறம் அவங்க மாறலாம்ல. ஒரு சான்ஸ் கொடுக்கா. எனக்கு தெரியல, பட் ஜிமின் கூட நான் வெளில போகிறேன். பட் நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க, நாங்கள் சேஃபாக இருப்போம்க்கா, நீ சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறா. ஸோ ஷாவும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ ஷா ரெடி ஆகிட்டு அப்படியே அவங்க ஆன்ட்டிக்கிட்ட ஏதோ ஒரு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்து நிற்கிறா. ஜிமின் காரை எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி நிற்கிறான், ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி தானே. ஸோ ஷா வந்து அப்படியே ஜிமின் கூட தான் காரில் ஏற்று போகிறா. அப்படியே ஏறி உட்காரையோ ஜிமின் பார்த்துட்டு, ஏய் என்ன எல்லாம் ப்ரிப்பேர்டா? ப்ரிப்பேர்டா, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஜிமின் அப்படின்றா. அப்போ ஹக் பண்ணிக்கொடி, காரில் ஏறினா ஹக் பண்ணிக்கொண்டு தெரியாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரித்துக்கையும் ஷாவும் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஜிமின் அதை ஃபீல் பண்ணுறான். என்ன இப்படி ஹக் பண்ணுறா புரியலையே. இவ அடிக்கடி இவன் மேலே ஃபாலோக வச்சுட்டே இருக்கா. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு ஃபீல் இவக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே பேக்கப் பண்ணிட்டு, சரி போதும் நான் ட்ரை பண்ணும் அப்படின்ட்டு ஜிமினும் ட்ரை பண்ணுறான். ஸோ ஃபைனல் ஏர்போர்ட்டுக்கு ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே தான் அவங்க ஃப்ளைட்டில் போயிடுறாங்க. பட் இந்த சைடு நேஹாவும் ரோஹி அப்படியே நிற்கிறாங்க போகிறத பார்த்துட்டு. அப்போ ஜங்குக்கும் டேங்கும், ஏய் ஆடி அப்படியே நிற்கிறீங்க, நைட் உங்கள் அக்காக்கார இல்லைல்ல, அப்போ எங்கள் கூட ஸ்டே பண்ணலாம்ல? உங்கள் கூடயா? சான்ஸே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தா போதுமே, எங்கே சொருகலான்னு நிற்பீங்க, என்னாலாம் முடியாது அப்படின்ட்டு நேஹா போயிடுறா. அப்புறம் ரோஹி ஜங்கு பார்த்து ஐயை விங்க் பண்ணிவிட்டு அவன் ஐப்ரோ ரைஸ் பண்ணிட்டு, ஏய் நான் வருவியா வர மாட்டியா? இல்லை நான் வரமாட்டேன், நான் நேஹா கூட போகிறேன், எனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது புரியுதா, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நீ வேற படித்து முடிச்சுட்ட டாக்டராக இருக்க, நான் படிக்க வேண்டாமா? ஏய் நீயும் டாக்டர் ஆகுடி அப்படியே ஹாஸ்பிட்டல்லையே. சயின்ஸ்லாம் சுத்தமாக வராது, மேக்ஸ் அதை விட வராது,
எனக்கு இந்த படிப்புக்கும் செட்டே ஆகாது. நான் ஏதோ 12th பாஸ் ஆனால் போதும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கேன். என்ன போயிட்டு நான் ஸ்கூல் போகிறதே பெரிய விஷயம், என்ன போய் படிக்க சொல்கிற, அதெல்லாம் செட் ஆகாது, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்ட்டு ரூஹி ஓடி போயிடுறா. ஜங்குக் நம்மளுக்கு மேலேயே நம்ம ஸ்டார்டிங்கில் அப்படி தான் படிக்க கஷ்டப்பட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. என் பொண்டாட்டி மக்கா இருந்தா எனக்கு நல்லதா. ஆனால் அறவே மக்கா இருக்கக்கூடாது இல்லை. பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கும் போயிடுறான். பட் இந்த சைடு நேஹா அப்படியே உட்காந்துட்டு, ரூஹி எனக்கு பயமாக இருக்குடி, என்னடி பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, அக்கா இந்த மாதிரி பேசுகிறாங்க. பட் டேயாங் இன்றைக்கி என் கூட இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அப்படி ஃபீல் பண்ணதே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் டேயாங் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தேன்டி, ரொம்பவே ப்ளஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நம்ம ஏன் அவங்கள மாட்டி விடணும்னு யோசிக்கணும், அவங்கள தப்பே பண்ணாமல் ஆக்கலாம்ல, திருத்தலாம்ல, எனக்கு அதுதான் தோணுது நேஹா. ஆனால் ஷாக்காக தான் என்னமோ பண்ணுறேன்னு, ஆனால் கடைசியில் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் அவங்க 3 பேருமே நம்ம எல்லாரையும் லாயலாக லவ் பண்ணுறாங்க, புரியுதில்ல. என்னோட ஜங்குக் ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான். நீ இப்போ சொன்னியே நான் அவங்களை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான்ட்டு, ஒருவேளை அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க தான் தோணுது அப்படின்ட்டு யோசிச்சதுக்கப்புறம் நேஹா, இல்லை அவங்க அப்படி இருந்தால் ஏன் பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ணணும், ரொம்ப தப்பு இல்லை. தப்பு தான், ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எல்லாம் காசுக்காகத்தானே, பணம் தான் லைஃபா, எனக்கு புரியல. ஆனால் அவங்க புரிஞ்சுப்பாங்க, லைஃப்னா பணம் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லாமே எல்லாம் புரிய வைக்கலாண்டி அப்படின்ட்டு இருக்கும்போதே நேஹா கால் வருது. யார், அன்னோன் நம்பர்லேருந்து. சரி அட்டெண்ட் பண்ணலாம். நீ போய் படி, உனக்கு ஏதோ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருந்தது, அசைன்மெண்ட் ஏதோன்னு சொல்லிட்டு, நீ போய் படி. சரிக்கா நான் போய் படிக்கிறேன் அப்படின்ட்டு ரூஹியும் போயிடுறா. பட் இந்த சைடு நேஹா கால் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ யார்? நான் தான் சொன்னேன்லடி டெரஸில் வெயிட் பண்ணுவேண்டு, ரெடி பண்ணிட்டு இருக்க, படி சீக்கிரம். என்னால் முடியாது, நான் வரமாட்டேன். நீ வந்து தான் ஆகணும், புரியுதா? இல்லை வர முடியாது, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் தூங்கணும், நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் இருக்குதான், ஒரு 5 minutes வந்துட்டு போடி, ஒரு கிஸ் அடிச்சுட்டு விடுறேன், அப்படின்னா ரூமுக்கு வந்துடுவேன், வந்தேன்னா சொருகி விட்றேன், பார்த்துக்க. என்னத்தையும் சரி வந்துடுறேன், எப்படியோ என்னை மிரட்டுறதே இருக்கல நீ அப்படின்ட்டு நேஹாவும் அப்படியே தான் ரெடி ஆகிட்டு அப்படியே போகிறா. ஏன்னா அவள் நைட் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணிட்டு போட்டிருப்பா. ஸோ அதனால தான் இப்போ பல ரெடி பண்ணிட்டு அப்படியே மேலே போகிறா. எங்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி அந்த இதில் கட்டில் சாஞ்சிட்டு ஒரு மாதிரி நிற்கிறான். ஸோ நேஹா டக்குன்னு போனேன் கையை பிடிச்சி இழுத்து அந்த சைடில் ஒரு டேங்க்கு மாதிரி இருக்கும், பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். அவன் லேப்லையே. என்ன இது? ஆடி தெரியுதுல்ல, லவ் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்னடி ஓவரா செலுத்துக்கிற? என்ன நாளைக்கு ஸ்கூல் போகணும், தூங்க போகிறேன்? ஆமாம், அப்போ தான் சீக்கிரம் போகணும். அது சரி, நீ ஸ்கூலுக்கு பைக்கில் தான் போவியா? ஆமாம், பைக்கில் தான் போவேன். நல்லா இருக்கு. ஏன் இல்லை, பொண்ணுங்க பைக் ஓட்டினா மாசாக இருக்கும்டி. அப்படியா? ஆனால் எனக்கு பைக்கில் போகிறது தான் பிடிக்கும். அதான் நான் நேற்றே ஒரு பைக் வாங்கிட்டேன். எப்போ? இதுக்கப்புறம் நானும் உன்னை ஸ்கூல் கூப்பிட்டு போகிறேன். இல்லை, என் கூட ரோஹியும் வருவா, அவளே நான் ஏற்றிட்டு போகணும். இல்லை, அவளை ஜங்குக்கு ஏற்றிட்டு போவான், என் கூட பைக்கில் வா. இல்லை வேண்டாம், ஸ்கூலுக்கு உன் கூட நான் பைக்கில் வந்தேன்னா ஒரு வேளை எங்கள் அண்ணங்கிட்ட ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. என்னடி சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு நீ காலேஜ் போக போகிறேன், எப்படியும் 12th ஃபைனல் எக்ஸாம் முடிக்க போகிறேன், எப்படியும் காலேஜ் போயிடுவேன். இதுக்கப்புறம் நீ யாராச்சும் டேட் பண்ண ஏதாச்சும் கேட்பாங்களா என்ன? ஆமாம், என் அண்ணன் கேட்பான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த வயசில் வர லவ்வெல்லாம் மெச்சூராக இருக்காது, லவ்வெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் உனக்குன்னு எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் லவ் பண்ணணும். நிறுத்து, உனக்கு சுயமாக யோசிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை என்ன? அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் என் அண்ணன் புராணம் யார்டியும் அண்ணன் கடுப்பேத்துறான், பொண்ணை வளர்க்குறேன்னு இவ்வளோ
வளர்த்து வச்சிருக்கான் உன்னை. எடுத்தாயா? அதான் தெரியுதில்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்கிட்ட விழுந்துட்டேன்னு. அதுக்கப்புறமும் என்ன? இல்லடி, அப்படி இப்படின்னு கூப்பிட்டா வரணும்ல அப்படின்ட்டு நேஹாடி நெக் அப்படியே பிடிக்கிறான். என்ன பண்ண போகிறேன்? இங்கே எதுக்கு வந்தோம்? கிஸ் அடிக்கத்தானே, படிக்கலாம்டி. சும்மா இதுக்கு பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வா கிஸ் அடிக்கலாம் அப்படின்ட்டு நேஹா அப்படியே க்ளோஸாக இழுக்கிறான். அவளும் தேங்கோட லேப்பில் 2 டபுள் சைடு அப்படியே காலை போட்டு உட்காந்துக்கிறா. ஹேய் அடி சமையல் ஏறடி, நீ குறை எனக்கு பிடிச்சிருக்குடி. இப்படி தான் இதை க்ளோஸாக ஆவேன். தயம் என்ன ஒரு மாதிரி இடிக்குது. அது அப்படி தாண்டி, நான் சும்மா இல்லாட்டியும் என் பிரதர் சும்மா இருக்க மாட்டான், அப்படி தான் பண்ணுவான். உன் பிரதரா? உனக்கு பிரதர்லாம் இருக்காங்களா? ஏய் உனக்கு புரியலடி, கீழே பாடுறி அப்படின்னு பார்த்தா டேங் வந்து ஒரு லைட்டாக குட்டி ஒரு இது மாதிரி தான் போட்டு வந்திருப்பான், ஷார்ட்ஸ் மாதிரி. ஸோ டிஷர்ட்டும். நான் போகிறேன். ஏய் உட்கார்றி, வெயில் நல்லா இருக்குடி, நீ இப்படி உட்கார்றது என்னோடது உன்கிட்ட அப்படியே டச் ஆகுறது நல்லா இருக்குடி. இன்னும் அப்படியே ஷார்ட்ஸ் போட்டிருக்க, செம்மையாக இருக்குடி. நல்லாண்டி, இந்த கிஸ் ரொம்பவே நல்லா குட்டாக இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. லிப்ஸ் அப்படியே ப்ளம்பியா பக்க க்யூட்டாக இருக்குடி அப்படின்ட்டு அவன் ஒரு தம் ஃபிங்கரை வச்சு அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே அவன் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நேஹாவும் அதில் மெல்ட் ஆகி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேருமே ஹேண்டை வச்சு மாறி மாறி ரப் பண்ணிக்கிறாங்க. ஸோ நேஹா டேங்கோட அந்த நெக்கை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறா. ஸோ டேங்கும் அப்படியே தான் அவள் டிஷர்ட்டுக்குள்ள அப்படியே கையெல்லாம் விட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிறான். ஏய் நல்லா இருக்குடி. அடுத்தா ஏண்டி ஹேர்லாம் அவ்வளோக்கு வளர்க்க மாட்டியா அப்படின்ட்டு கிஸ்ஸுகளே பேசிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு அவன் நெக்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். நேஹா அப்படியே ப்ரீத் பண்ணிட்டே இருக்கா. தயம் தயம் என்ன பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ கிஸ் மட்டும்தான் சொன்னேன், ரொம்ப அன்வான்டாக போகிற மாதிரி இருக்குது. ஏய் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்டி, நானும் பயந்தனடி, எனக்கும் ஃபீல் ஆகும்ல, எனக்கான ஒரு பொண்ணு கூட. உன்கிட்ட நான் உன்னை சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியலடி. நீ எப்படி எடுத்துப்ப? என்னை விட்டு போயிடுவியா அப்படின்னு தான் தோணுது. ஆனால் சீக்கிரம் சொல்லுவேன்டி, எனக்குள்ள ஏதோ கில்ட்டாக ஃபீல் ஆகுது. நான் என்னமோ பண்ணுறேன், ஆனால் இப்போ தான் பயமாக இருக்குடி. இதுக்கு முன்னாடி பயம்னா என்னன்னே தெரிலடி. ஆனால் என் லைஃப்பில் நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு பயமாக இருக்குது, உன்னை இழந்துருவேன்னு. இதுக்காகவும் உன்னை நான் இழக்கக்கூடாதுடி, யாருக்காக உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவள் செஸ்ட்டில் அவன் ஃபேஸை வச்சுட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டே பேசுகிறான். டயம் என்ன ஆச்சு உனக்கு? இல்லடி, நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சிருவியாடி? மன்னிச்சிருவியா? நான் உன்கிட்ட சொல்லணும்டி, நிறைய விஷயம் பேசணும், பட் அதுக்கான மெச்சூரிட்டி உன்கிட்ட இருக்குமான்னு தெரியல. பட் நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல, பட் சூன் சொல்லுவேன்டி. ஆனால் உன்கிட்ட இருந்து இதை மறைக்கிறேன்னு மட்டும் நினைக்காத, எனக்கு கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஆனால் சொல்லுவேன், என்னை நீ புரிஞ்சுப்ப நான் ஏன் இப்படி இருக்கேன்ட்டு. ஆனால் எனக்கு நீ என்ன பேசுறேன்னே புரியல டயம் அப்படின்ட்டு நேஹா அப்படியே அவள் ரெக்கார்டிங் ஒரு இதுன்னு இருக்கும், ஒரு மிஷின் மாதிரி குட்டியாக, அதை அப்படியே வந்து ஆன் பண்ணிடுறா. இல்லடி, நான் சூன் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுப்ப, நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கலாம்டி. உன் ஸ்டடீஸ்லாம் முடி, அதுக்கப்புறம் நமக்கு யாருமே வேண்டாம், நீ நான் மட்டும், புரியுதா? அது வந்து இல்லடி, எனக்கு மாதிரி இருக்குது. எனக்கு இது வரைக்கும் தெரிலடி, பணம் தான் எல்லாம்னு நினச்சிட்டேன். நீ வந்ததுக்கப்புறம் தான் என் மட்டும் போதும்னு தோணுது. என்ன பேசுகிறா இவன்? ஒரு வேலை மாஃபியான்னு எனக்கு தெரியணும்னு நினைக்கிறானா? தப்பான பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறானா? தெரியலையே. ஆனால் தயா என்னன்னாலும் சொல்ல, பார்த்துக்கலாம். இல்லடி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நேஹோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறான். அப்படியே அதை எகிரி குதிச்சுட்டு. என்ன இவன் எதுவும் சொல்லாமல் போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறது? நம்ம வேறு ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் இல்லை, தப்பு, எப்படி பாஞ்சு போகிறான்னு பாரு. புலிக்குட்டி ஆட்டம், புலிக்குட்டி தான் என்னோட டைகர் குட்டி. ஆனால் நான் இவனை லவ் பண்ணுறேன், ஆனால் இவன் பண்ணுற தப்பை ரிலேஸ் பண்ணிட்டானோ?
அதான் அவன் இப்படி பேசுகிறானோ, இதை பற்றி நம்ம அக்கா கிட்ட சொல்லணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு நேஹாவும் அப்படியே போய் படுத்துடுறா. ஸோ இந்த சைடு ரூஹிதா, என்ன இவன் காலே பண்ணல, அவளுக்குன்னா நேஹாக்கு நான் கால் பண்ணிட்டான், எனக்கு காலே பண்ணல அப்படின்ட்டு உட்காந்துட்டே இருக்கா ரூமில். ஸோ இந்த சைடு விண்டோவில் தட்டுற சவுண்ட் கேட்குது. யாரா இருக்கும், திருடானா இருப்பானோ, என்ன இப்படி சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு கிட்ட போய் பார்க்குறா. ஒரு உருவம்னு தெரியுது. அப்படியே பயந்துட்டு அப்படியே நிற்கிறா. ஸோ அகைன் வந்து தட்டுற சவுண்ட் கேட்குது. ரூஹி அப்படியே தான் ஒரு பாக்ஸிங் பஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதை கையில் அப்படியே போட்டுக்கிட்டு நிற்கிறா. வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஜமுக்கு அப்படியே எகிரி குதிக்கிறான். ஏய் நாடி அடிக்கிற மாதிரி நிற்கிற, நீ நீ எதுக்கு இங்கே வந்த? ஏய் தாங்கன்னா வாழை கூட்டு போயிட்டு டெரஸில் கிஸ் அடிக்கிறான். நான் அடிக்கிறது என்னடி தப்பு, வா கிஸ் அடிக்கிறான். எதுக்கு என் ரூம் வந்த? என் ஆண்டி பார்த்தா என்னை தப்பாக நினைப்பாங்க ஜங்குக். இல்லடி அதான் நினைக்கிட்டான், பரவாயில்ல எனக்கு அடிக்கணும் அப்படின்ட்டு ரூஹியை அப்படியே பெட்டில் பிடிச்சி தலைவிட்டு மேலே ஓவர் ஆகிறான். என்ன பண்ணுற ஜங்குக், எதுக்கு ஏதாச்சும் பண்ண போறியா? இல்லை வேண்டாம், நான் இப்போ தான் 11th படிக்கிறேன், எனக்கு ஃபைனல் எக்ஸாம் வேறு படிக்கணும், இது மாதிரி பண்ணாத. ஏய் அப்படிலாம் பண்ண மாட்டேன் புரியுதா? காலேஜ் போகும்போது தான் அவன் கூட நான் ஒன்றா இருப்பேன், அதுக்கு முன்னெல்லாம் பண்ண மாட்டேன், சும்மா அப்படி இப்படி இருந்துக்கலாண்டி அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு மேலே படுத்துட்டு கிஸ் பண்ணுறான். ரூஹி அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே ரூஹி பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஏய் என்ன ஜங்குக், வெயிட்டு என்னமா இருக்குது, ஆனால் என்னால் அதை ஹீல் பண்ணிக்கவே முடியல, எனக்கு வலிக்குது ஜங்குக். ஏய் ரொம்ப வெயிட்டாக இருக்கனாடி, சரி வா அப்படியே உட்காந்துட்டு கிஸ் அடிக்கலாம். ஜங்குக் ஏன் இந்த மாதிரி? இல்லடி நல்லா இருக்கு, உனக்கு கிஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குடி, எனக்கு என்னமோ தெரிலடி, இப்போயும் உன் கூட ஒன்றா இருந்துருவேன்னு தோணுது. இல்லை வேண்டாம், நாளைக்கு நான் ஸ்கூல் போகணும் ஜங்குக். சரி வா கிஸ் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கும் அப்படியே இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். ஸோ ரூஹியும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக் தான் கிஸ்ஸு பிரேக் பண்ணுறான். போதுண்டி நீ படு. இல்லை நான் தூங்குறேன், நீ கிளம்பு. இல்லை நான் உன்னை தூங்க வச்சுட்டே கிளம்புறேன் அப்படின்ட்டு ரூஹியை தான் அப்படியே ஒரு குழந்த மாதிரி அப்படியே தூங்க வைக்கிறான். ஸோ ரூஹி அப்படியே வந்து நல்லா தூங்கிடுறா. ஃபோர் ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குடி, ரொம்பவே உன் கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கண்டி, தெரிலடி எப்படி போக போகுது லைஃப்ன்ட்டு அப்படின்ட்டு ஜங்குக்கும் அப்படியே வந்த வழியிலே போயிடுறான். விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகேடா இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.